சென்னை நான் வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஸ்கூல் வேனில் ஏறி ஸ்கூல் பேக்கில் இருந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு உள்ளுக்குள்ளே எல்லாம் துணிகளை அடிக்கிட்டு சென்னைக்கு ஸ்கூல் வேனில் இருந்து இறங்கி பாதியில் இறங்கி அப்புறம் கவர்மெண்ட் பஸ் பிடிச்சி ஏறி ஓடி வந்தேன். ஆமாம், அப்படி தான் முதல் தொடங்கினது. அந்த டைமில் எஸ் ஏ ராஜ்குமார் வந்து பயங்கர பீக்கில் இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தவர். அவரோட பாட்டு, அவரோட மென்மையாக இருக்குமா எல்லா பாட்டும். முதல்ல அவரை தான் பார்க்குறோம். பஸ்ஸில் வரும்போதெல்லாம் பெரிய கனவு தான். மடைதி 2 அந்த மாதிரி தான் மனசுக்குள்ளே போகிறோம். எஸ் ஏ ராஜ்குமார் பார்க்குறோம். அவர் எல்லா பாட்டும் நம்ம கொடுக்குறாரு. ஒரே பாட்டில் நம்ம பெரிய ஆள் ஆயிடுறோம். அப்படிதான் ஓடி வந்தேன். நிஜம் என்ன இருந்தது? நிஜம் ரொம்ப வேறையா, ரொம்ப வெயிலாக சுட்டது. நான் அங்கேருந்து வந்து இவங்க முகவரியெல்லாம் கண்டுபிடிச்சி நான் போகிறதுக்கு மணி 11 ஆயிடுச்சு இரவு. போய் பார்த்து அங்கே ஒருத்தர் இருந்தார். அந்த நேரத்துலையும் தம்பி இப்படிலாம் வரக்கூடாதுங்க, என்ன டைமில் வந்திருக்கீங்க அப்படின்ட்டாரு. அப்போ தான் எனக்கு உரைச்சது. ஏன்னா மணி 11 ஆயிடுச்சு. நான் ஓடி வந்தப்போ எடுத்துகிட்டு வந்த காசு வந்து நான் ஸ்கூலில் வந்து பீப்புள் லீடராக இருந்தேன். என் கையில் குரூப் ஃபோட்டோக்காக கொடுத்துருந்தேன் 250 ரூபா தான் எடுத்துகிட்டு ஓடியாந்துருந்தேன். அதனால் அந்த காசு முடிஞ்சது. திரும்பி போகிறதுக்கு இப்போ காசு கிடையாது கையில். மீண்டும் நான் ஊருக்கு போகணும் அப்படின்னா எனக்கு கையில் காசு கிடையாது. அப்படி தான் இங்கே வந்து நின்னேன். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.